சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் நீ கூப்பிட்டதும் நான் வந்தேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மீனா. நீ இரு ராம், எனக்கு இப்பவே பேசணும். நான் சொல்ல போறத கேட்டா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. ஷாக் மட்டும் இல்ல, என் மேல கோவமும் படுவ. மீனா, அதான் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. என்ன என்ன என்ன? நான் உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு சுசுன்னு கூப்பிடுற? அப்படி சொல்லி என்ன கூப்பிட்டது நீதான். நான் அப்ப கூப்பிட்டத சொல்லல, இப்ப என்ன கூப்பிட்டியே அத சொன்னேன். இப்போ நான் கூப்பிடலையே, நீதான் கூப்பிட்டுருப்ப. நான் கூப்பிடல. நான் தான் கூப்பிட்டேன். இதா வரேன். ஐயோ பாட்டி. பாட்டி, அது வந்து பாட்டி, மீனா என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா, அதான் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். உங்களை பார்த்தா கொஞ்சம் பேசுற மாதிரி தெரியலையே, கொஞ்சம் பேசுற மாதிரி இல்ல தெரியுது. கண்டுபிடிச்சாங்களே. டேய், உன்னதாண்டா, திரும்படா இந்த பக்கம். ஐயோ, இங்க பாரு, எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. மீனா, உன் மாமனார் கூப்பிடுறாரு, வா போலாம். அவருக்கு தான் நேரம் கிளம்ப தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க கூட்டிட்டு போங்க. போட்டு சீக்கிரம் வந்துடும். ஏய், என்ன கொலையிற? உன்னை தான் வர சொன்னாங்க, வா. அது சரி, போங்க. வா வா மீனா. தெரியலையே கடவுளே. ரேவதி, இது நல்லா இருக்குல்ல, பாரு. என்னங்க இது? காதுல மாட்டுறது இல்லங்க, நெத்தியில போட்டுக்கிறது. வாங்க வாங்க. எங்க போயிருந்தீங்க? உன் மகன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மீனாவ அவர் ரூம்ல கூட்டு போனா. நான் தான் ராத்திரிக்கு பேசிக்கோங்கன்னு 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். டேய், பேச கூட்டிட்டு போனேன்னு சொன்னேன். அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். சும்மா ஒரு பாட்டி. ஏ ரேவதி, என்ன பாத்துட்டு இருக்க? குடு. சரிங்க. மீனா, இங்க வா. இதெல்லாம் பிடிச்சிருக்கா? இது எல்லாமே எங்களுக்கு வரப்போற மருமகளுக்காக நாங்க செஞ்சு வச்சது. இனிமே இது எல்லாமே உனக்குதான் மீனா. இந்தா. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? அம்மா இல்ல, அத்தை. அத்தை, நான் என்னைக்குமே இந்த மாதிரி நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டதே இல்ல அத்தை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ ஆசைப்படல, ஆனா இந்த நகைங்க எல்லாம் உன் கழுத்துக்கு வரணும்னு ஆசைப்படுதுங்களே. எனக்கு வரப்போற மருமகளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பாக்கணும்னு கடைக்கடையா ஏறி ஒவ்வொரு டிசைனா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். நீ என்னடானா நீ இதெல்லாம் வேணாங்கிற? இனிமே நீ எப்பவுமே இந்த நகைங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்க. இல்ல அத்தை, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அத்தை. அவ்வளவுதானே, இனிமே இது எல்லாத்தையும் போட்டு பழகிக்கிட்டா போச்சு. எனக்கு சார், நீங்களாவது கொஞ்சம் அத்தை கிட்ட சொல்லுங்களேன் சார். என்னம்மா இது? ரேவதியை மட்டும் அத்தனை கூப்பிடுற, என்ன சாருங்கிற? கோயில்லயே உரிமையா என்ன மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னல, இன்னும் என்ன சார்னு சொல்லிட்டு இருக்க? மாமான்னு கூப்பிடு. மாமா, அது வந்து அதான் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டியம்மா, இன்னும் என்ன? ஏன் நகைங்களை போட்டுக்க தயங்குற? இந்த நகைங்களை எல்லாம் உன் மாமியாரு உனக்காக ஆசை ஆசையா எடுத்து வச்சிருக்கா. எல்லாம் எடுத்து போட்டுக்கம்மா. என்ன மீனா தயங்குற? போட்டுக்கோ. போட்டுக்க மீனா. பாட்டி, இத நான் எப்படி? நீ சொன்னா கேட்க மாட்ட. உட்கார். இல்ல, உட்கார். போட்டுக்கோ. போதும் அத்தை, வேண்டாம். போட்டுக்க மீனா. அங்க பாரு, அது நல்லா இருக்கு பாரு. ராம், அத்தை போதும் அத்தை, போதும். பரவாயில்ல, போட்டுக்கம்மா. சித்தே, எப்ப மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அந்த நிமிஷமே என் மனைவி ரேவதிக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதைய என் மருமகளுக்கும் கொடுக்கணும். சரியா? உன் மருமகளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்.
ரேவதி என் மருமகளை கூட்டிட்டு போய் பூஜை ரூம்ல விளக்கேத்து வை போ. நீங்களும் வாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுவோம். வரேன் போங்க. வா. வா மீனா. ஒரே குச்சியில எல்லா விளக்கையும் ஏத்திட்டாலே மீனா சிக்கன காரிதான்.